வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பைமோட் மொபைல் அப்ளிகேஷன். பைமோட் மொபைல் அப்ளிகேஷன் இது பார்த்தோம்னா இது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனுங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை மிக குறைவான விலையில் தரமாகவும் மலிவாகவும் சிறந்த நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். This video is sponsored by Buymote Shopping App. www.buymote shopping app. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா காக்காங்க. காக்கானாவே உங்களுக்கு தெரியும், கருமையான நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவை. பறவையிலேயே பல வகையான பறவை இருக்குங்க. அதில் ரொம்பவும் புத்திசாலியான, அறிவு கூர்மையான, ஜீனியஸ், இன்டலெக்சுவல்ஸ் அப்படின்னு எதை சொல்லலாம்னா காக்காவை தாங்க சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அறிவான, புத்தி கூர்மை உள்ள ஒரு பறவையிலேயே காக்கா தாங்க ஃபஸ்ட் ரேங்கில் இருக்குது. ஏன்னா இதை கூட ஈஸியாக எந்த ஒரு பேர்ட்ஸ் என்ன பண்ண மோதிட முடியாது. அந்தளவுக்கு கூர்மையாக இருக்கும், அந்தளவுக்கு ஃபைட்டும் பண்ணும். ஏன்னா இந்த காக்கா தாங்க ஒரு மனுஷனையும் கரெக்டாக அடையாளப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி பழகுங்க. அதை ஈஸியாக என்ன பண்ணுமுன்னா மக்களை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கும். இதை பற்றி பார்த்திங்கன்னா இதில் பல கதைகளை படிச்சிருப்போம். சின்ன சின்ன குழந்தைங்களாம் சொல்லுவோம் இல்லையா, காக்கா கதைன்னு சொல்லி. ஒரு தண்ணி இருக்கும், அதில் தண்ணி கீழே இருக்கும், கல்லுக்கெல்லாம் போட்டு மேலே குடிக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். எதுக்கு இதை சொல்கிறோம்னா அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொன்னோம்னா அதை காக்காவை தாங்க சொல்லலாம். ஏன்னா இந்த காக்கா எப்போவுமே வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு காக்கா கூட மட்டும்தாங்க இணையும், மற்ற காக்கா கூட இணையாது. இது பார்த்தீங்கன்னா இந்த கலாச்சாரத்தில் நல்ல சகுனத்துக்கு காக்காவை கருதப்படுறாங்க. அவன் மட்டும் சில ஊரில் பார்த்திங்கன்னா மரணத்துக்கு கூட இந்த காக்காவை ஒரு சின்னமாக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இது ஈஸியாக ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னிச்சுன்னா தன்னுடைய குரல் மூலிமா மற்ற காக்காக்களுக்கு இதை இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, இதை குப்பையை அள்ளுபவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தொட்டியில் கிடக்கிற தேவையில்லாத பொருட்களை இது என்ன பண்ணுங்க, அதை சாப்பிட்டு தொட்டியை அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத இடத்த இதை என்ன பண்ணோம்னா க்ளீனாக வச்சுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை உழவுத்துறையில் பல ஊரில் பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி பல இடத்துல பார்த்தோம்னா இந்த காக்காவை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஸ்பை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இதுக்கு நல்ல ஒரு மெமரி இருக்குங்க. ஒன்ஸு ஒருத்தனை இந்த காக்கா பார்த்துருச்சுன்னா எப்போவுமே மறக்காது. அந்தளவுக்கு என்ன இருக்கும், இதுக்கு மைண்டில் கேட்ச் பண்ணிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காக்காக்குள்ளே ஃபைட்டு வந்தாலோ, அந்த காக்கா குடும்பத்தில் சண்டை வந்தாலோ ஈஸியாக இது என்ன பண்ணும்னா அவங்களுக்குள்ளேயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து சிக்கலை தீர்த்துணுமா. அந்தளவுக்கு அறிவாளியான ஒரு பறவை எதுன்னு பார்த்தோம்னா இந்த காக்காந்தாங்க. நன்றி.